உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லாத, அது உங்களோட சண்டை போட்டு இவங்க 3 பேரையும் அடிச்சாலே, ஒரு ஆட்டோக்காரி அவதான் அந்த அந்த வாத்தி தான். அது மட்டும் இல்லாத, அவ அவ உங்க தம்பியோட கடைசி பொண்ணு. யார் முகத்துல முடிக்க கூடாதுன்னு இத்தனை வருஷமா நான் விலகி வாழ்ந்துகிட்டு இருந்தனோ, அவ கூடவே என்ன சம்பந்தம் பண்ண சொல்றியா? நீ காதலிக்க ஊர் உலகத்துல வேற பொண்ணே கிடைக்கலையாடா? நீ நினைக்கிறது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. சிவா, நான் பார்த்த பொண்ணதான் இவன் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்ல அம்மா அம்மா வேணாமா, அம்மா வேணாமா, அடிக்காதீங்கம்மா. அம்மா நான் வாத்தியை லவ் பண்றேம்மா. எங்க 2 பேத்தையும் ஒண்ணு சேர்த்து வைங்கம்மா. அம்மா எதுக்குடா என் மூஞ்சில தண்ணி ஊத்துன? உங்களை எழுப்பதான். என்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியாடா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல பாட்டி. உங்களை ரொம்ப நேரமா கூத்து இருக்காங்க. நீங்க இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க. வாங்க. எதுக்குடா கூப்பிட்டாங்க? தெரியல, நீங்களே வந்து கேட்டுக்கோங்க. மூஞ்சியை கழுவிட்டு வரேன் போ. அதான் நான் கழுவிட்டல, சும்மா சீன் படாம வாங்க. அப்பா உனக்கு ஒரு நாள் இருக்கு. கனவு பயங்கரமான டெரரா இருக்கே. அம்மாவை எப்படி நான் சமாதானப்படுத்தி வாத்தி கூட ஒண்ணு சேருவேன்? கடவுளே காப்பாத்துப்பா. 10 பொருத்தமும் நல்லா இருக்குமா? என்ன கனவுல வந்த சீன் மாதிரியே இருக்கு. ஜோசியர் வேற அதே பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. ரகு, எவ்வளவு நேரம் தூங்குவேன்? இன்னைக்கு ஜோசியரை வர வச்சு உன் கல்யாணத்துக்கு நாள் குறிக்கணும்னு நேத்தே நான் சொன்னேன்ல. எது? ஜோசியரு உன் ஜாதகத்தையும் பொண்ணு ஜாதகத்தையும் பார்த்துட்டாரு. பொருத்தெல்லாம் சூப்பரா இருக்கா. பொருத்தம் நல்லா இருக்கா? பாட்டி சீக்கிரம் மேரேஜுக்கு ஒரு நல்ல நாள் பார்க்க சொல்லுங்க பாட்டி. முகில நிச்சயதார்த்தம் தான் முதல்ல பண்ணணும், கல்யாணம் அப்புறம் தான் பண்ணணும். வேணாம் ஜோசியரே, எங்க சித்தப்பாவுக்கு ஸ்ட்ரைட்டா கல்யாணம் பண்ண ஒரு நல்ல டேட் சொல்லுங்க. வாய் முட்டு கொஞ்சம் அமைதியா இரு. சரிப்பா. சிவா, முகில் அவன் சித்தப்பாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பார்க்க ஆசைப்படுறான். முகிலே, நிச்சயதார்த்தம் முடிச்ச உடனே அடுத்த முகூர்த்தத்துல ரகுவுக்கு கல்யாணம் தான். நாளைக்கு கூட நாள் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு சௌரியப்பட்டா நிச்சயதார்த்தத்தை நாளைக்கு கூட வச்சுக்கலாம். சிவா, இவர் சொல்ற மாதிரி நாளைக்கே நிச்சயத்தை வச்சிடலாம்ப்பா. சரிம்மா. அம்மா ஏமா இவ்வளவு அவசரம்? ஒரு 6 மாசம் கழிச்சு வச்சுக்கலாமே. அதுக்குள்ள நீ அரை கழுவன் ஆயிடுவப்பா. கிரிஜா, அவன் பேசுறதை யாரும் கேட்காதீங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கே இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம். இந்தாங்க ஜோசியரே, நல்ல வார்த்தை சொல்லியிருக்கீங்க. நீங்க கேட்டதை விட அதிகமாவே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. ஜாதகம் தங்கி வச்சிட்டம்மா. அப்ப நான் வரேம்மா. சிவா, நிச்சயதார்த்தத்தை தடபுடலா பண்ணணும். ராஜேஸ்வரி நிச்சயதார்த்தத்தையும் இவ்வளவு ஆடம்பரமா செய்யறாளே, இன்னும் கல்யாணத்தை எப்படி எல்லாம் செய்வான்னு மத்தவங்க பேசணும். சரியா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. மாப்பிள்ள, கிரிஜா
அம்மா. என்ன மச மச நின்னுட்டு இருக்கீங்க? போங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரிம்மா போய் போய். ஐயோ, அம்மா என்ன ஜெட்டு வேகத்துல போயிட்டு இருக்காங்க. சம்பந்தி சொல்லுங்க சம்பந்திமா. 10 பொருத்தமும் ரொம்ப நல்லா இருக்கா. நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாம்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. சரிங்க சம்பந்தி, ஏற்பாடெல்லாம் அமர்க்கலப்படுத்திடலாம். என் மூத்த மக சிவாவுக்கு நிச்சயதார்த்தம் பொன்னியம்மன் கோயில்ல தான் நடந்துச்சு. ஓ, அதே மாதிரியே ரகுவுக்கும் அங்கேயே நிச்சயம் பண்ணிடலான்னு நான் ஆசைப்படுறேன். தாராளமா சம்பந்தி, பொன்னியம்மன் கோயிலே பண்ணிடலாம். அப்புறம் சொந்த பந்தம் எல்லாருக்கும் சொல்லாம முக்கியமானவங்களுக்கு மட்டும் சொன்னா போதும். ஒரே கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டுக்கலாம். சரிங்க சம்பந்திமா. ஆல் தி பெஸ்ட். மாமா வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? ஓட்டன மண்டை வெடிச்சிரும் பாத்துக்க. போடா போங்கடா, கொன்றுவேன். போங்கடா. வெஜ்ஜா நான் வெஜ்ஜான்னு தெரியல. ஆளு மண்டையில பாரு. அண்ணி என்ன நீ இது எல்லாம் கை மீறி போயிட்டு இருக்க. அப்போ வாத்தி எனக்கு கிடைக்க மாட்டாளா? ஏய் ஃபீல் பண்ணாத. எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த ஏதாவது பிளான் பண்ணுவோம். பொறுமையா இரு. மீனா, வரேங்க. இது வர இரு. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. மொத்த குடும்பம் சேர்ந்து கழுத்தை நெரிக்கிறாயிலே. ரகு, நீ எப்படிடா யார் ரூம்குள்ள வந்த? வாத்தி, யார் இவ? அச்சசனு என்னைய ஜெராக்ஸ் காப்பி போட்ட மாதிரி இருக்கா. நான் வாத்தி, நான் யாருன்னு பாக்குறியா? இன்னைக்கு நாட்டுல நிறைய பேர்கிட்ட இல்லாம இருக்கே, அதுதான் நான். புரியலையே? நான் தான் மனசாட்சி. மனசாட்சியா? நீ எதுக்கு வந்தீங்க? நீ இப்போ எப்படி மாறிட்டேன்னு உனக்கு தெரியுதா? என்ன மாறிட்ட? நான் எப்பவும் போல நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நீ தான் சொல்லிக்கணும். நீ அந்த புட்டிப்பால லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. அது வந்து சும்மா சமாளிக்க முயற்சி பண்ணாத. அவன் உன்ன அறியாமலேயே உன் இதயத்துக்குள்ள ஒரு பிளாட் வாங்கி வீடு கட்டிட்டான். உனக்கும் அவனை புடிச்சு போச்சு. சட்டு புட்டுன்னு போய் அவன் கிட்ட லவ் சொல்லிடு. லவ்வா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லாம தான் ரகு டெக்ஸ்டைல்னு போட்டிருந்த கேலண்டரை தொட்டு பார்த்த. அவன் நினைப்பு இல்லாமலா அவன் உன் பின்னாடி வந்து நின்ன மாதிரி நினைச்சு பார்த்த. போவாதி, மனசாட்சி கிட்டயே மனசாட்சி இல்லாம உண்மைய மறைகிற பாத்தியா? பாரு 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 பாரு, வெக்கம்னா எந்த ஊர்ல விக்குதுன்னு கேட்ட நீ இப்போ சூப்பரா வெக்கப்படுற. போ, ரகு மாதிரி ஒரு நல்ல பையன்
நாட்டுல ரொம்ப கம்மி. விடாத, புடிச்சுக்கோ. வரட்டா? பாய். என்னடி இது? ஏய் இந்த அங்க பாருமா. என்னம்மா வாத்தி, ஆளே ரொம்ப மாறிட்ட. என்ன மாறிட்ட? நான் நல்லா தான் இருக்கேன். தலையில பூவு, நெத்தியில டிசைன் போட்டு சம்திங் ராங். இப்பதாண்டி நீ பொன்னா லட்சணமா அழகா இருக்க. இவ்வளவு நாளா ஆம்பளை மாதிரி காக்கி சட்டை போட்டுக்கிட்டு இப்பதான் எனக்கு 3ஆவதா பிறந்தது பொம்பளை புள்ளனே நம்பிக்கை வந்திருக்கு. அம்மா கலாய்க்கிறியா? இல்லடி, உன் அழக பார்த்து மெய் மறந்து பேசிக்கிட்டு இருக்க. இனிமே நீ இப்படியே இரு. ம்? அழகு. சொல்லு 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 சொல்லு. ஏய் சொல்லுடி, யாரடி அந்த பையன்? எந்த பையன்? உன்னையே வெக்கப்பட வச்சவன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாத. உன் வயசை தாண்டி தான் நானும் வந்திருக்கேன். ஒழுங்கா சொல்லு, யார லவ் பண்ற? அது என்னடி இழுக்குற? அப்ப நீ நிஜமாவே லவ் பண்றியா? ஹே என்ன? யாரு? பேர் என்ன? ஊர் என்ன? அவன் 7 பையன் தானே. டைம் வரும்போது எல்லாத்தையும் சொல்றேன். இப்ப போய் உங்க வேலையை பாருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுடி. போங்க போங்க ப்ளீஸ் சொல்லு. கூப்பிடுறாங்க பாருங்க. போங்க போங்க சொல்லு போங்க. நாளைக்கு நிச்சயதார்த்தம் வேற அம்மா சொல்லிட்டாங்களே, இப்ப எப்படி சமாளிக்கிறது? இந்த நேரத்துக்கு எந்த ஐடியாவும் வந்து தொலைக்க மாட்டேது. என்ன பண்ணலாம்? போன் எங்க வச்ச? இது வேற. வாத்தி. ஹலோ வாத்தி மேடம். ஹலோ ஹலோ வாத்தி மேடம், நான் பேசுறது கேக்குதா? என்ன எதுவும் கேட்க மாட்டேது? மேடம் மேடம் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ 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 ஹலோ. சிக்னல் ப்ராப்ளம் போல, நாமளே கட் பண்ணிட்டு கூப்பிடுவோம். ஹலோ 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 வாத்தி மேடம் கேக்குதா? கேக்குது கேக்குது. சொல்லுங்க வாத்தி மேடம், நீங்க போன் பண்ணது 10 நாள் பட்னியில இருந்தவனுக்கு பர்கர் கிடைச்ச மாதிரி இருக்குது. என்ன பண்ற? வீட்டுல இருக்கேன்னு சொன்னா திட்டுவா. ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன்னு சொல்லிடுவோம். அது சவாரியில இருக்கேன் மேடம். போய் சொல்லாத. நீ வீட்ல தானே இருக்க. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே. அது சவாரிய முடிச்சிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்ல வந்தேன். சரி, நாளைக்கு என்ன பிளான்? நாளைக்கு வந்து ஒரு 100 ரூபா அதிகமா ஓட்டலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். டேய்,
ரொம்ப நடிக்காத. நீ எவ்வளவு பெரிய வெட்டி ஆபீசர்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல மேடம், சொல்லுங்க மேடம். நீ என்ன பண்ற, நாளைக்கு பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்துரு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அம்மா, பொன்னியம்மன் கோயிலுக்கா? அங்கதான் நம்மளுக்கு நிச்சயதார்த்தம் சொல்லியிருக்காங்க. மேடம், என்ன முக்கியமான விஷயம் மேடம்? போன்ல கூட சொல்லலாமே. ஏன் நேர்ல வர மாட்டியா? அப்படி இல்ல, அது வந்து நாளைக்கு மறுநாள் மீட் பண்ணுவோமா? ஏன் நாளைக்கு என்ன கிழக்க போற? இவ என்ன பேசினாலும் கேட்ட போறாளே, இப்ப என்ன பண்றது? நாளைக்கு நிச்சயதார்த்தங்க. என்னது? ஃப்ரெண்டுக்கு நிச்சயதார்த்தங்க, ஃப்ரெண்டுக்கு நிச்சயதார்த்தம். அதான் சொன்னேன். உனக்கு உன் ஃப்ரெண்டு முக்கியமா இல்ல நான் முக்கியமா? ஐயோ, நீங்க தான் வாத்தி மேடம் முக்கியம் எனக்கு. நீங்க தான். அவன் கிடக்குறான் பண்ணாட, அவனுக்கு என்ன? சரி, அப்ப நாளைக்கு காலையில பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்துரு. எங்க இந்த பொன்னியம்மன் கோயிலுக்கே தான் வரணுமா? பக்கத்துல இருக்க கன்னியம்மன் கணபதி கோயிலு அங்க எல்லாம் மீட் பண்ணலாமே. இல்ல இல்ல, என் இஷ்ட தெய்வ கோயில்டா அது. சரி, மீட் பண்ணலான்னு கூப்பிட்டா நீ எதுக்கு இவ்ளோ சீனை போடுற? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். அப்போ பேசாம காலையில 9 மணிக்கு அங்க நீ வர. பை. ஐயோ, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்ற மாதிரி பேசுறாளே. போன ஜென்மத்துல கத்திரியா பிறந்திருப்பாளோ? ஆமா, இந்த மாதிரி விஷயம்லாம் அதுவா நடக்குதா இல்ல எனக்கு யாராச்சும் ஆப்பு வைக்க பிளான் பண்றாங்களா? அம்மா பொன்னியம்மா, நாளைக்கு நடக்க போற பிரளயத்துல இருந்து என்னை எப்படியாச்சும் காப்பாத்துமா. டென்ஷனா இருக்கா? நான் டென்ஷனா இல்லையா, டென்ஷனா இருக்கிற என் தம்பியை பார்த்துட்டு இருக்கேன். ரகுவை பாத்தியா? வயிறு சரியில்லாத வான்கோழி மாதிரி இங்க இங்க சுத்திட்டு இருக்கான். ஆமாங்கிரி, ஆமாங்கிரி. மீனா முஞ்சும் சரியில்லை. அவளும் ரகுவும் இந்த நிச்சயத்தை நிறுத்த ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. கரெக்ட். இது நடக்கவே கூடாது. இது நிச்சயதார்த்தமா? நான் பாத்துக்கிறேன். ஜோ, அறிவு கட்ட மனுஷன். இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும். அதை நிறுத்த அவங்க ஏதாவது பிளான் பண்ணா அது நடக்க கூடாதுன்னு சொன்ன மறமாட்டேன். ஓ, ஓகே ஓகே. நீ என்ன பண்ற? நான் ரொம்ப நாளா சும்மா தான் இருக்கேன் கிரி. ஜோ, புளியும் கொட்ட. இப்ப நீ என்ன பண்ணணும்னு சொல்ற, மூடிட்டு கேளு. சொல்லு கிரி, பின்னிடுறேன். ரகுவோட ஆக்டிவிட்டிஸ வாட்ச் பண்ண. அவன் ஏதாவது பிளான் பண்ணான்னு வை. அத நமக்கு எடுக்கணும். நிச்சயம் நிச்சயமா நடக்கணும். கிரி விட்டு கிரி, நான் பாத்துக்கிறேன். யாருக்காக வெயிட் பண்றா? ஒண்ணுமே புரியல. அச்சோ, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156
டைம் வேற ஆச்சு. நமக்கு நிச்சயம் நடக்கிற கோயிலுக்கு தானே வாத்தி வரேன்னு சொல்லியிருந்தா. எப்படி இவ்வளவு கண்டென்ட்டையும் சமாளிப்பேன்? மாமா முகில சித்தப்பைங்க அதோ அங்க இருக்கா. டேய் உள்ள போடா. சித்தப்பை டேய் சொல்றா கூழாங்கல் மண்டையா. இங்க என்ன பண்றீங்க? வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக வெயிட் பண்றீங்க? அது நம்ம சொந்தக்காரவங்களாம் நிறைய பேர் வருவாங்கல்ல, அவங்கள எல்லாத்தையும் வெல்கம் பண்றதுக்கு வேண்டிதான். நம்ம வாட்டுக்கு எல்லாரும் உள்ள இருந்தோம்னா அவங்களே யார் வெல்கம் பண்ணுவா, அதனால தான். சரி ஏதோ பண்ணுங்க, எனக்கு இப்ப கேம் விளையாடணும். போ போ உள்ள போய் விளையாடு போ. உங்க செல்போன் கொடுங்க. அதெல்லாம் முடியாது. அப்போ உங்க வேட்டி அவுத்து விட்டுருவேன். இருடா போனை கொடுங்க, இப்ப விளையாடியே ஆகணும். டேய் எனக்கு ரொம்ப முக்கியமான கால்லாம் வருமேடா. போன் வந்தா நான் கொடுக்க சித்தப்பே. இவன் வேற ஏதோ பிளான் பண்றான். நல்லா குடுப்படா நீ. ப்ராமிஸா கொடுக்க சித்தப்பே. ப்ளீஸ் கொடுங்க சித்தப்பே. இவனுக்கு போனை கொடுக்கலாட்டினா விட மாட்டான் போல இருக்கே. சித்தப்பே என்ன யோசிக்கிறீங்க? கொடுங்க. ஏய் இருடா இழுக்காதடா, தரேன்டா. டேய் கால் வந்தா கொடுத்துடணும்டா. கொடுத்துட்டா போச்சு. டேய் நிஜமா கொடுத்துடணும். கொடுத்துருவேன். கொடுத்துடணும்டா. எங்க நம்ம வர சொன்ன ஆளை இன்னும் காணோமே. வாத்தி வேற இங்க தானே வர்றேன்னு சொல்லியிருக்கா. தீரனான நானான தீரனான நானான தீரனான தரினா